அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம யூஜி டிஆர்பி பிசிக்ஸ் யூனிட் 5ல இருக்கக்கூடிய மேஜிக் நம்பர்ஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ரொம்ப ஈஸியா அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய டாபிக்கும் கூட. ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் மேஜிக் நம்பர்ஸ்னா என்ன? they are a specific number of protons or neutrons in a nucleus. ஒரு நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய நியூக்ளியான்ஸ், அதாவது புரோட்டான்ஸ் ஆர் நியூட்ரியான்ஸ் டுகெதர் வந்து நம்ம நியூக்ளியான்ஸ் சொல்லி சொல்லுவோம். அந்த நம்பர் ஆஃப் நியூட்ரியான்ஸ் ஒரு ஸ்பெசிபிக் நம்பர்ஸை கொண்டு இருக்கும் பொழுது அது அந்த நியூக்ளியஸ்னுடைய ஸ்டெபிலிட்டியை அதிகப்படுத்தும். ஓகே, the nucleus with magic number of nucleons have exceptional higher stability. ஓகே, இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் சொன்னது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரியா கோப்ட் மேயர் 1949ல. இட்ஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ஷெல் மாடல். நியூக்ளியர் மாடல்ஸ், லிக்விட் ட்ராப் மாடல், ஷெல் மாடல், கலெக்டிவ் மாடல் நிறைய நம்ம பார்த்துருப்போம். அதுல ஷெல் மாடலுடைய ஒன் ஆஃப் த கான்சிக்வன்ஸ் தான் இந்த மேஜிக்கல் நம்பர்ஸ் அப்படின்றது. ஓகே, ரைட். ஓகே, நியூக்ளியர் ஷெல் மாடல்னா என்ன? ஆஸ் ஐ செட், நம்பர் ஆஃப் நியூக்ளியர்ஸ், அதாவது புரோட்டான்ஸோ அல்லது நியூட்ரான்ஸோ அல்லது ரெண்டுமே சேர்ந்தோ அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்ல வந்து இருக்கும். ஓகே, இதை எப்படி வந்து இன்கார்பரேட் பண்றாங்க அப்படின்னா நியூக்ளியஸை சுத்தி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த எலக்ட்ரான்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? தே ஆர் ஃபில்ட் இன் ஷெல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், ஹூண்ட் ரூல் அதெல்லாம் பேஸ் பண்ணி எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் அப்படின்ற டாபிக்கே நம்ம வந்து படிப்போம் இல்லையா? ரைட். அதன்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல் அப்படிலாம் இருக்கும். 2n ஸ்கொயர் அப்படின்ற நம்பர்ல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் அப் ஆகிருக்கும். அதே போல ஒவ்வொரு செல் கூடிய சப்ஷெல்ஸ் இருக்கும், SPDF அப்படின்னு சொல்லிட்டு 2 × 2l+1 அப்படின்ற நம்பரை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதுல கம்ப்ளீட்டா ஃபில் ஆகி இருக்கும் பொழுது அந்த ஷெல் வந்து க்ளோஸ்டு ஷெல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த க்ளோஸ்டு ஷெல்லா இருக்கும் பொழுது அந்த ஆட்டமோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து க்ளோஸ்டு ஷெல்லா இருக்கும் பொழுது அது வந்து இனர்ட்டா இருக்கும், ஈஸியா வந்து ரியாக்ட் ஆகாது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஆஸ் த எலக்ட்ரான்ஸ் இன்சைட் த நியூக்ளியான்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்காது, எலக்ட்ரான்ஸ் மாதிரி அதுவும் ஷெல்ஸ்ல வந்து ஃபில் ஆகிருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டை சொன்னதுதான் இந்த நியூக்ளியர் ஷெல் மாடல். ஒரு சில நியூக்ளியஸ்லாம் ஏன் ஹைலி ஸ்டேபிளா இருக்கு அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இது கொடுத்துச்சு. அதை என்ன பண்ணுச்சு? நியூக்ளியான்ஸை எலக்ட்ரானோட கான்ஃபிகரேஷனோட கம்பேர் பண்ணி அவங்க வந்து இன்கார்பரேட் பண்ணி நியூக்ளியான்ஸ்க்கும் ஷெல்ஸ் இருக்கு ஆஸ் த எலக்ட்ரான் ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, ரைட். அந்த மேஜிக்கல் நம்பர்ஸ்லாம் என்னென்ன? அந்த ஷெல்குள்ள ஃபில் ஆகிருக்கக்கூடிய ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் தானே நமக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. அந்த சர்டைன் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் என்ன, சர்டைன் நம்பர்ஸ் என்னென்ன, அதுதான் நம்ம மேஜிக் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பிகாஸ் அது மேஜிக்கலி இட் வந்து இன்க்ரீசஸ் த ஸ்டெபிலிட்டி, அதனால அதுக்கு மேஜிக் நம்பர்ஸ் அப்படின்னு நேம் கொடுத்தாங்க. ஓகே, அது மேஜிக் நம்பர்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2, 8, 20, 28, 50, 82, 126. கண்டிப்பா நம்ம பை ஹார்ட் பண்ணிக்கணும். 2, 8, 20, 28, 50, 82, 126 கண்டிப்பா பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இருக்கும் பொழுது நமக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும் அந்த நியூக்ளியஸ். ஓகே, why the magic numbers matters? ஏன்? it increases the stability. ஏற்கனவே சொன்னபடி அது ஃபில்டு ஷெல்ஸ் அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷனை கொடுக்கும். அந்த ஃபில்டு ஷெல்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும்? ஹைலி ஸ்டேபிளா இருக்கும், லெஸ் ரியாக்டிவா இருக்கும். சரியா சொல்லணும்னா நான் ரியாக்டிவா இருக்கும், ரியாக்ட் பண்ணாது. ஓகேவா? ரைட். ஓகே, இது எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐசோடோப்ஸ், நம்பர் ஆஃப் ஐசோடோப்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஐசோடோப்ஸ்னா நமக்கு தெரியும், நம்பர் ஆஃப் புரோட்டான் சேமா இருக்கும், தென் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து வேரி ஆகும். ஓகே, அதுக்கு கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஆல்மோஸ்ட் வந்து சேமா இருக்கும், மாசஸ் மட்டும்தான் வந்து வேரி ஆகும். இந்த நம்பர் ஆஃப் ஐசோடோப்ஸ் வந்து இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ்ல எந்த ஐசோடோப் ஹைலி ஸ்டேபிள் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த கான்செப்ட் வந்து யூஸ் ஆச்சு. ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு விசுவலைசேஷன். இதுல இந்த ரெட் கலரா இருக்கிறது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த 2, 8, 20, 28 அந்த மாதிரியான நம்பர்ஸ்ல இருக்கும் பொழுது அதனுடைய ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமா இருக்கும். ஜஸ்ட் ஒரு கான்ஃபிகரேஷன், ஒரு விஷுவலைசேஷனுக்காக இந்த ஸ்லைடு உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஓகே, ரைட். த ஸ்டேபிள் நியூக்ளியஸ், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் இனர்ட் கேசஸ், தமிழ மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தி இனர்ட் கேசஸ் ஆர் நான் ரியாக்டிவ், நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து எந்த ஒரு ரியாக்ஷன்ஸ்லையும் ஈடுபடாது இல்லையா? ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தியர் கான்ஃபிகரேஷன், நியூக்ளியர் கான்ஃபிகரேஷன். ஹீலியம் 24, நியான் 1020, ஜெனான் 54, 136. ஓகே, ரைட். இதுல மேஜிக்கல் நம்பர்ஸ் நமக்கு மறுபடியும் ஞாபகம் வரணும். 2, 8, 20, 28, தென் 50, 82, 126 இல்லையா? ரைட். ஃபர்ஸ்ட் ஹீலியம் எடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் 2 இருக்கு, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 2 இருக்கு. 2ன்றது மேஜிக்கல் நம்பர், அப்போ அது ஸ்டேபிளா இருக்கும். ஹீலியம் நியூக்ளியர் ஸ்டேபிள். ஓகே, நியான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் 10 இருக்கு.
ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து 10 இருக்கு, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து 10 இருக்கு. ஓகேவா? ஸோ அது வந்து மேஜிக் நம்பர் கிடையாது, பட் 20 வந்து மேஜிக் நம்பர். ஓகே, ஸோ 20 வந்து மேஜிக் நம்பர். ஸோ ரெண்டு சேர்ந்து மேஜிக்கல் நம்பர் கொடுக்கறதுனால அதுவும் ஸ்டேபிளா இருக்கு. அடுத்து ஜெனான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து எது இருக்கு, எத்தனை இருக்கு, 54. ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 136 மைனஸ் 54 எடுத்தீங்கன்னா 82 இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து 82. ஸோ 82வும் நமக்கு வந்து என்னது, ஒரு மேஜிக்கல் நம்பர் இல்லையா? ரைட். ஸோ இந்த மேஜிக்கல் நம்பர்ஸ் கொண்டு இருக்கிறதுனால இந்த கேசஸ் எல்லாமே ஹைலி ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். அதே போல ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஆக்சிஜன் 816 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 8 புரோட்டான்ஸ் அண்ட் 8 நியூட்ரான்ஸ். ஸோ இதுவும் ஹைலி ஸ்டேபிள் ஐசோடோப். ஓகே ஓகே. ஸோ வேற எவிடன்சஸ் என்ன பார்க்கலாம்? ஐசோடோபிக் அபண்டன்ஸ். இப்போ சொன்னபடி நிறைய ஐசோடோப்ஸ் இருந்தாலும் மேஜிக் நம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஐசோடோப்ஸ்னுடைய ஸ்டெபிலிட்டி வந்து ஹையரா இருக்கும். ஸோ மோர் தென் 60% ஆஃப் ஸ்டேபிள் நியூக்ளியை பிலாங் டு திஸ் கேட்டகரி, மேஜிக்கல் நம்பர் கேட்டகரியில இருக்கும். வேற ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டின். ஸோ டின்னோட ஐசோடோப்ஸ்ல 10 ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் இருக்கு. பிகாஸ் டின்னுடைய இசட் வேல்யூ என்னன்னு சொல்லி பாருங்க, அட்டாமிக் நம்பர் 20. அதே போல கால்சியத்தினுடைய இசட் வேல்யூ என்னன்னு சொல்லி பாருங்க 20. அதே போல நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் 20. ஓகே, ஸோ அதுக்கு 6 ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் இருக்கு. அதே போல லெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா 82,208. ஸோ இதுல இசட் வேல்யூ, தட் இஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 82, அது ஒரு மேஜிக் நம்பர். அதே போல நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் பார்க்கும்போது மாஸ் நம்பர்ல இருந்து அட்டாமிக் நம்பர் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ 208 மைனஸ் 82 126 ஆல்சோ மேஜிக் நம்பர். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ரெண்டுமே மேஜிக் நம்பர்ஸா இருந்ததுன்னா அது டபுளி மேஜிக்னு சொல்லுவோம். அது ஹைலி ஸ்டேபிளா இருக்கும். இப்போ ஹீலியம் எடுத்துக்கோங்க ஹைலி ஸ்டேபிள். இந்த ஆக்சிஜன் 816 எடுத்துக்கோங்க ஹைலி ஸ்டேபிள். ஓகே, ஸோ கால்சியம் 2040 எடுத்துக்கோங்க ஹைலி ஸ்டேபிள். அதே போல தான் இந்த லெட் 82 126 அதுவும் ஹைலி ஸ்டேபிள். இது எல்லாமே டபுளி மேஜிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் இதை வந்து ஹைலி ஸ்டேபிள் டபுளி மேஜிக் ஏன் அப்படின்னு சொன்னோம், இதுக்கான எவிடன்ஸ் நம்ம நேரடியாக பார்க்கலாம். இந்த உங்களுக்கு 4 ரேடியம் சீரீஸ் இருக்கும் இல்லையா? யுரேனியம், தோரியம், அக்டீனியம், தென் இந்த மாதிரி 4 சீரீஸ் இருக்கும். அந்த 4 சீரீஸ்ல 3 சீரீஸ் யுரேனியம், தோரியம், அக்டீனியம் சீரீஸ் they end up with lead as its end product. ஓகேவா? ரைட். ஸோ இந்த 3 சீரீஸ்மே இது எல்லாமே ரேடியோ ஆக்டிவ் சீரீஸ். இந்த ரேடியோ ஆக்டிவ் சீரீஸ் வந்து ஆல்ஃபா டிகே மூலமா பீட்டா டிகே மூலமாகவும் அதனுடைய நம்பர் ஆஃப் ஆல்ஃபா டிகே எஸ்பெஷலி ஸோ மூலமா வந்து நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அதெல்லாமே வெளியில வரும். இதெல்லாமே நம்ம படிச்சிருப்போம், ஃபிஷன்ல நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அது வந்து ரியாக்ட் ஆயிட்டு டிகே ஆகி ஃபைனலி எண்ட் ப்ராடக்டா எதில் வந்து நிற்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெட்ல தான் நிற்கும். ஒன்ஸ் லெட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல அது ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்காது. ஓகேவா? டிஸ்இன்டகிரேஷன் நடக்காது. இட்ஸ் ஓகே ரைட். ஸோ அடுத்தது எஸ். ஸோ நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டார்ஸ் இன்க்ளூடிங் அவர் சன் ஹீலியம் 4 தான் வந்து மோஸ்ட் அபண்டன்ட் ஐசோடோப்பா வந்து இருக்கு. ஓகேவா? ரைட். ஒரு சில PYQs பார்க்கலாம். So which of the following is or not representing the magic numbers? கீழே செட் ஆஃப் மேஜிக் நம்பர்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் இதில் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தாங்க இருக்கும். ஓகேவா? அந்த மேஜிக் நம்பர்ஸ் நான் ஏற்கனவே சொன்னபடி நம்ம பைஹார்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா இந்த கொஸ்டின்ல வித்தின் 1 minute நம்ம இதை ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இது UGTRB 22-23 கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த 4 செட் ஆஃப் நம்பர்ஸ்ல பார்க்கும்பொழுது ஸோ எது வந்து மேஜிக் நம்பர்ஸ் கிடையாது? 2, 8, 20 எஸ் மேஜிக் நம்பர் இருக்கு. ஸோ 20, 82 மேஜிக் நம்பர், 8, 20, 82 மேஜிக் நம்பர், 20, 50, 126 மேஜிக் நம்பர், 18, 28, 58 மேஜிக் நம்பர் கிடையாது. ஸோ 26, 58 மேஜிக் நம்பர் கிடையாது. ஸோ உங்களுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகே ரைட். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்துருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த மேஜிக் நம்பர் இஸ் ராங்? 2, 8, 28, 50. 2, 18, 28, 50. ஸோ இதுல வந்து எந்த மேஜிக் நம்பர் ராங்கா இருக்கு? 18. அது இல்லாம வேற எதனா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இப்ப கொடுத்துருக்க பாத்தீங்களா இந்த பாயிண்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ்ல ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்க கிளியரா பாத்தீங்கன்னாலே போதும். மேஜிக் நம்பர்ஸ்ல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க வந்து கண்டிப்பா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே ரைட்.
ஸோ இது சம்மந்தமாக வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதே போல் உங்களுக்கு வேறு எதனா டாபிக் பற்றி இந்த மாதிரி ஒரு ஷார்ட் வீடியோ வேணும், ஒரு கிளாரிட்டி வேணும், பிவைக்யூ எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்கமிங் டேஸில் அதுக்கான வீடியோஸை நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஆல். ஹாப்பி லேர்னிங். என்ஜாய் யர் ஸ்டடீஸ். பை. தேங்க்யூ.